ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2023 ரிலீஸ் ஆன ரீஸ்டோர் பாயிண்ட்ன்ற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். படத்தோட கதையே இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணுங்க. மனுஷனா பிறந்தாலே அவ்வளோ ஏன் இந்த உலகத்துல உயிர்னு ஒண்ணு உருவாகும் போதே அது இந்த தேதியில தான் சாகப்பட போகுதுன்றது விதியோ இல்ல யாரோ செஞ்ச சதியோ எழுதி வைக்கப்பட்ட ஒண்ணு. கரெக்டுங்களா? அதோட இந்த காலகட்டத்துல நம்ம கற்பனை கூட பண்ண முடியாத டெக்னாலஜியை கண்ணெதிரில் பார்த்துட்டு இருக்கோம். சும்மா ஒரு 20 வருஷம் பேக் போங்களேன், அப்ப இருக்க டெக்னாலஜிக்கும் இப்ப இருக்க டெக்னாலஜிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இது இன்னும் ஃபியூச்சர்ல எப்படி எல்லாம் டெவலப் ஆகும். அப்படி ஃபியூச்சர்ல டெவலப் ஆகிற ஒரு டெக்னாலஜியை வச்சு இறந்தவங்களை உயிரோட கொண்டு வர முடிஞ்சா, அதுலயும் மெயினா கொலை பண்ணி சாகுறாங்கல்ல, அவங்கள உயிரோட கொண்டு வந்து அவங்க மூலியமாகவே அவங்கள கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா கிரைம் ரேட்டை எந்த அளவு குறைக்கலாம். ஒரு கப்பிள்ஸ் மர்மமான முறையில கொலை பண்ணப்படுறாங்க. இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இறந்து போன எல்லாரையும் உயிரோட கொண்டு வர முடியற மாதிரி இந்த 2 பேரை உயிரோட கொண்டு வர முடியல. அது ஏன்? அப்புறம் இவங்கள கொலை பண்ணது யாரு, எதுக்காக கொலை பண்ணாங்கன்றத ஒரு லேடி டிடெக்டிவ் இன்வெஸ்டிகேட் பண்ண உண்மை வெளியே வந்துச்சா இல்லையா, அதான் படத்தோட கதை. வாங்களேன், விஞ்ஞானத்தை வச்சு மெய்ஞானத்தை எப்படி வெளியே கொண்டு வரது, படத்துக்குள்ள போய் பார்த்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா கதை ஆரம்பிக்கிறது 2041 சென்ட்ரல் யூரோப்ல. இந்த டைம்ல நாட்டோட எக்கனாமி ரொம்பவே டவுன் ஆனதுனால கிரைம் ரேட் அதிகமாகி போச்சு. எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளைன்னு இதே பொழப்பு தான். மனுஷனா பிறந்திருக்க எல்லாருக்கும் அவங்களோட வாழ்க்கையை முழுமையா வாழ தகுதி இருக்குல்ல. அப்படி தகுதி இருந்தும் பாதியிலேயே கொலை பண்ணப்பட்டவங்களை திரும்ப உயிரோட கொண்டு வரதுக்கு ரீஸ்டோர் பாயிண்ட்ன்ற ஒரு புது டெக்னாலஜியை ஒரு நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருக்கு. இது மூலமா இறந்த பல உயிர்களை காப்பாத்தியும் இருக்காங்க, இன்னமும் காப்பாத்திக்கிட்டும் இருக்காங்க. இத போட்டு காட்டிக்கிட்டே லாஸ்டா ஒரு பில்டிங்க்கு க்ளோஸ் அப் வச்சா பில்டிங்க்கு உள்ள 2 பேர் போனமா கிடக்குறாங்க. அவங்களுக்கு மேல 48 மணி நேரம் கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு டிவைஸும் இருக்கு. இது இல்லாம இறந்த அந்த 2 பேருக்கு பக்கத்திலேயே இன்னும் 2 பேரை முட்டி போட வச்சு அவங்களுக்கு பின்னால கையில ஒருத்தவன் துப்பாக்கியோட நின்னுட்டு இருக்கான். எப்படா நம்ம தலையில புல்லட் இறங்குன்ற அல்லுல இந்த 2 பேரும் முடிச்சிட்டு இருக்க கேப்ல பில்டிங்க்கு வெளியே மூச்சு அறைக்க ஒரு பெண் போலீஸ் அதிகாரி ஓடி வரா. அவதான் படத்தோட ஹீரோயின். இந்த பில்டிங்ல ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு அடையாளம் தெரியாத யாரோ ஒருத்தவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி டிப் கொடுத்திருக்காங்க. அதை கேட்டுட்டு தான் ஹீரோயின் இங்க வந்திருக்கா. வந்த ஹீரோயின் வெளியே இருந்த மேனிக்கு பில்டிங்குள்ள யாராவது இருக்காங்களான்னு வாக்கி டாக்கி மூலமா இவளோட ஆள்கிட்ட விசாரிக்கிறா. செத்தவங்களை உயிரோட கொண்டு வரதுக்கே டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிட்டானுங்க. பில்டிங்கை ஸ்கேன் பண்ண ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்க மாட்டானுங்களா? சோ ஹீரோயினோட ஆள் எங்கேயோ இருந்துகிட்டு இந்த பில்டிங்கை தரவா செக் பண்ணி உள்ள ஆள் நடமாட்டமே இல்லன்றத ஹீரோயினுக்கு தெரியப்படுத்த, அப்ப நமக்கு வந்த டிப்பு ஃபேக்கா அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க டைமிங்ல மேல முட்டி போட்டுட்டு இருந்த 2 பேருக்கு பின்னால கையில ஒருத்தவன் துப்பாக்கியோட நின்று இருந்தான்ல, அவன் 2 பேர்ல ஒருத்தவனை போட்டு தள்ளுறான். மொத 2 பேர்கிட்ட நம்ம பார்த்த மாதிரி இவங்கிட்டையும் ஒரு டிவைஸ் இருக்கு. அதுலயும் 48 மணி நேரம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாம மேல துப்பாக்கி ஃபயர் ஆகிற சவுண்ட் கீழே இருக்க ஹீரோயினுக்கும் கேட்கவே, அதுக்கப்புறம் எப்படி ஹீரோயின் இங்க இருந்து கிளம்புவா, என்ன ஆனாலும் பரவாயில்ல உள்ள என்ன நடக்குதுன்னு நான் பார்த்தே ஆகணும்னு, ஏமா இருமா தனியா உள்ள போகாதமான்னு ஹீரோயினோட ஆள் வாக்கி டாக்கில எவ்வளவோ சொல்லியும் ஆட்டம் பிடிச்ச ஹீரோயின் உள்ள போயிட்டு இருக்கும் போதே, ஏண்டா நமக்கு டிப்பு கொடுத்த ஆள் யாரு, அவங்களோட பேர் என்னன்றத ஹீரோயின் கேட்க, டிப்பு கொடுத்த ஆளோட பேரு ஃபிளாரன்ஸ். பேரு மட்டும் தான் தெரியுது, மிச்சபடி ஃபிளாரன்ஸ் யாரு என்னன்ற எக்ஸாக்ட் தகவல் தெரியல. இப்படி யாருன்னே தெரியாத ஒரு ஆள் கொடுத்த டிப்பை நம்பி தனியா அந்த பில்டிங் குள்ள போறதெல்லாம் அனாவசியம், நீ திரும்ப வரதுதான் பெஸ்ட்னு மறுபடியும் ஹீரோயினோட டீம் ஆள் எவ்வளவோ அட்வைஸ சொல்றான். இப்பவும் ஹீரோயின் எதையும் கேட்கல. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஹீரோயின் பில்டிங்க்கு வெளியே இருந்தா, அப்ப பில்டிங்கை ஸ்கேன் பண்ணி பில்டிங்குள்ள யாருமே இல்லன்னு டீம் ஆள் சொன்னது ஓகே. இப்ப ஹீரோயின் பில்டிங்க்கு உள்ள தானே இருக்கா, ஸ்கேன் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு ஆள் இருக்க மாதிரியாவது ஸ்கேனிங்ல தெரியணும்ல. ஆனா மறுபடியும் டீம் ஆள் ஹீரோயின் பில்டிங்குள்ள இருக்கும் போதே உள்ள யாரும் இல்லன்ற மாதிரி சொல்ல, இதுல இருந்தே பில்டிங்குள்ள ஒரு ஜல்குத்தா வேலை நடக்குதுன்றது தெளிவா தெரிஞ்சு போச்சு. அந்த டைம் பார்த்துதான் உள்ள இருந்த கொலைகாரனும் 4வது ஆளையும் ஷூட் பண்றான். 3 பேர்கிட்ட இருந்த மாதிரி இவங்கிட்டையும் ஒரு டிவைஸ் இருக்கு. அதுலயும் 48 hours கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாக்கி சவுண்ட் கேக்குற ரூமுக்கு பக்கத்துல தான் ஹீரோயின் நிக்கிறா. சவுண்ட் கேட்ட உடனே ஹீரோயின் கதை உடைச்சிட்டு உள்ள போனா அங்க 4 பேர் பணமா கிடக்குறாங்க. ரூம் மொத்தமும் இன்னர்ல கோல்டன் கலர்ல ஒரு கவரை சுத்தி வச்சிருக்காங்க. இதனாலதான் வெளியே இருந்து ஹீரோயினோட ஆள் ஸ்கேன் பண்ணும் பொழுது உள்ள ஆள் யாருமே இருந்த மாதிரி தெரியல. இப்ப ஹீரோயின் உள்ள வந்ததும் ஹீரோயினை பார்த்த கொலைகாரன் அவன் கை 2 மேல தூக்கிட்டு மொட்டை மாடிக்கு போற டோரை திறந்து கொஞ்சம் கொஞ்சமா இவன் பின்னோக்கி போயிட்டு இருக்க, டே எதிர்கால எமகுஞ்சி மரியாதையா நில்றா, சரண்டர் ஆயிடுறா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல பின்னால நடந்து போய்கிட்டே இருந்தவன், இங்க பாருங்கம்மா, ஏன் ஒரு ஆளு நீங்க என்ன வேணும்னா பண்ணலாம், ஆனா இந்த வேலையை முடிக்கிறதுக்கு என்ன மாதிரி 100 பேர் வருவாங்க, அவங்கள உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, அதோட போலீஸ்ல மாட்டி பணமாகிற அளவுக்கு நான் முட்டாள் இல்ல அப்படின்னு கொலைகாரன் பேசிக்கிட்டு இவனே பில்டிங்க்கு மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறான். இங்க சீனை கட் பண்ணா ஹீரோயின் அவ வீட்டுல உட்காந்து பியானோ வாசிட்டு இருக்க. அப்ப ஹீரோயினுக்கு முன்னால வந்த ஹீரோயினோட ஹஸ்பண்ட், உனக்கு தான் பியானோ வாசிக்க தெரியாது இல்ல, தெரியாத விஷயத்த பண்றதுக்கு ஏன் இவ்வளவு மெனக்கேடுற, உனக்காக தான் ஏற்கனவே பியானோல ஒரு டியூன் செட் பண்ணி வச்சிருக்கேன், தோ இந்த பட்டனை பிரஸ் பண்ணா டியூன் ஓட போகுது, அதை விட்டுட்டு அனாவசியமா உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கி. சரி அதை விடு, நான் என்னோட பியானோ கான்சர்ட்டுக்கு போறேன்,
நீயும் கூட வந்தனா நல்லா இருக்கும். உன்ன ஆடியன்ஸோட ஆடியன்ஸா உட்கார வச்சு உனக்கு முன்னால நான் பியானோ வாசிச்சா அது ஒரு தனி மஜா தான். வரியான்னு ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கேட்டா, இல்ல எனக்கு வேலை இருக்கு வர முடியாதுன்னு ஹீரோயின் மறுக்கிறா. அது சரி, வேர்ல்டுலயே நீ ஒருத்தி மட்டும் தானே வேலை பாக்குற, மீதி எல்லாரும் சும்மா டைம் பாஸ்க்கு வேலைக்கு போறாங்க, எப்ப கேட்டாலும் இதையே சொல்லிட்டு அப்படின்னு ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ரொம்பவே ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. அங்க தாங்க நமக்கு ஒரு ட்விஸ்ட். திடீர்னு பேசிட்டு இருந்த ஹீரோயினோட ஹஸ்பண்ட் காத்துலயே காணாம போறாரு. என்னடான்னு பார்த்தா இப்ப நம்ம பார்த்த எதுவுமே ரியல் இல்ல. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இதுக்கு முன்னாலேயே இந்த மாதிரி பேசியிருக்காரு. அப்ப அவர் பேசுறத ரெக்கார்ட் பண்ணி வச்ச ஹீரோயின் அந்த வீடியோ தான் இப்ப உட்காந்து பாத்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சு அதானே யோசிக்கிறீங்க. 4 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்ல ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. எப்பெல்லாம் ஹஸ்பண்டோட ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் ஹீரோயின் இந்த வீடியோவை பாக்குறது வழக்கம். இன்னைக்கும் ஹீரோயின் அந்த மாதிரி வீடியோவை பார்த்துட்டு வேலைக்கு கிளம்பி போறதுக்கு முன்னால ரவுண்ட் ஷேப்ல இருக்க ஒரு டிவைஸ் எடுத்து ஹீரோயின் அவளோட காதுக்கு பின்னால ஒட்ட, உடனே ஹீரோயினோட கையில இருக்க டேப் ரெக்கார்டர் மாதிரியான ஒரு சின்ன டிவைஸ்ல ஹீரோயினோட மெமரி மொத்தமும் பதிவாகிட்டு இருக்கு. நம்ம ரீஸ்டோர் பாயிண்ட்ன்ற ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கு மூலதனமே இந்த மெமரி பேக்கப் தான். நம்மளோட மெமரியை பேக்கப் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் நம்ம செத்ததுக்கு அப்புறம் அந்த மெமரியை வச்சு நம்மள திரும்ப உயிரோட கொண்டு வருவாங்க. இதுலயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. 48 மணி நேரம் நம்ம மெமரி பேக்கப் பண்ணவே இல்லைன்னு வைங்களேன், அப்போன்னு பார்த்து நம்மள யாராவது கொலை பண்ணிட்டாங்கன்னா நம்மள உயிரோட கொண்டு வர முடியாது. ஆக்சுவலா இந்த ரீஸ்டோர் பாயிண்ட்ன்ற ஒண்ணு கண்டுபிடிச்சது ரோஹன்ன்ற ஒரு ஆள். அவர் தான் ரீஸ்டோர் சம்பந்தமா ஒரு மிகப்பெரிய கம்பெனி வச்சு இது வரைக்கும் செத்து போன பல பேரை உயிர் பழிக்க வச்சிருக்காரு. இப்ப வரைக்கும் இந்த கம்பெனி கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த கம்பெனியோட ஓனரான ரோஹனுக்கு கம்பெனியை பிரைவேடைசேஷன் ஆக்கணும்ன்ற ஒரு எண்ணம். ஏன்னா 48 மணி நேரத்துக்கு அப்புறம் உயிர் பழிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தோம்ல, அதையும் ரோஹனால பண்ண முடியும். என்ன ஒண்ணு, சைடு எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் அதை வச்சு எக்ஸ்ட்ராவா இன்னும் சில உயிரை காப்பாத்தலாம்ல. சோ 48 hours மெமரி பேக்கப் இல்லனாலும் பரவாயில்ல, என்னால உயிர் பழிக்க வைக்க முடியும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பிரைவேடைசேஷன் ஆக்குனாதான் நான் யாருக்கும் பதில் சொல்லாம என் வேலையை என்னால பார்க்க முடியும்னு அவர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், எந்த நல்லது நடந்தாலும் அதை தடுக்கிறதுக்குனே ஒரு குரூப் கிளம்பி வருவானுங்கல்ல, அதே மாதிரி ரீஸ்டோர் பாயிண்ட் கம்பெனிக்கு எதிரா ரிவர் ஆஃப் லைஃப்ன்ற ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு. அவங்களுக்கு ரீஸ்டோர் பாயிண்ட் மேல நம்பிக்கையும் இல்ல, அது தேவையும் இல்ல. சோ அந்த கம்பெனியை ஊத்தி மூட சொல்லி இவங்க ரொம்ப வருஷமா அங்க இங்கன்னு டெரரிஸ்ட் அட்டாக் நடத்திட்டு இருக்காங்க. அப்படி இந்த குரூப் நடத்தின ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்ல தான் ஹீரோயினோட ஹஸ்பண்டும் இறந்திருக்காரு. இதெல்லாம் ஸ்டேஷன் போற வழியிலேயே யோசிச்சுட்டு இருந்த ஹீரோயின் ஸ்டேஷனுக்கு போய் இவ சீஃபை மீட் பண்ணா அந்த ஆள் ஹீரோயினை வண்டியா திட்டுறாரு. ஏமா, உன்னை யார் அந்த பில்டிங் குள்ள தனியா போக சொன்னது? உன்னால பாரு, இந்த ரிவர் ஆஃப் லைஃப்ன்ற அமைப்பை சேர்ந்த ஒரு கொலைகாரன் செத்து போயிட்டான். அதாவது ஆரம்பத்துல நல்லா வெயிட் விழுந்த விஷவண்டு மாதிரியே ஒருத்தவனை பார்த்த பாருங்க, 4 பேரை கூட கொலை பண்ணிட்டு பில்டிங் மேல இருந்து கீழே விழுந்து அவனே இறந்து போயிட்டானே. அவன் ரிவர் ஆஃப் லைஃப்ன்ற அமைப்பை சேர்ந்த ஒருத்தவன் போல இருக்கு. அவனை உயிரோட பிடிச்சி விசாரிச்சிருந்தா எவ்வளவோ டீடைல் வெளியே வந்திருக்கும்ல. அப்படி இல்லாம அவன் இறந்து போனதுனால மேலிடத்துல இருந்து சீஃபுக்கு கால் பண்ணி கிழின்னு கிழிச்சிருக்காங்க. அந்த கோவத்தெல்லாம் இப்ப சீஃப் ஹீரோயின் கிட்ட காட்டிட்டு, இனிமேல் இந்த கேஸுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்ல, நீ என்ன பண்ற, ஒரு இடத்துல ஒரு கப்புல அவனை கொலை பண்ணிட்டானா, அந்த கேஸ போய் என்ன ஏதுன்னு பாரு அப்படின்னு இவர் ஹீரோயினை வேற கேஸுக்கு மாத்தி விட்டதும் ஹீரோயினும் கிரைம் ஸ்பாட்டுக்கு போறா. அங்க ஒரு கணவன் மனைவி கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. கணவனை கத்தியால குத்தியும் மனைவியை கழுத்து நெரிச்சும் கொலை பண்ணிருக்காங்க. அதுலயும் அந்த கணவன் யாருன்னு பாத்தீங்கன்னா ரீஸ்டோர் பாயிண்ட்ன்ற ஒரு கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த கம்பெனியோட ரிசர்ச் டீம்ல தலைமை பொறுப்புல இருக்க ஒரு டாக்டர். டாக்டர் செத்து போய் கிடக்கிற பொசிஷன் என்னமோ நார்மலா தான் இருக்கு. ஆனா டாக்டர் பொண்டாட்டி படுத்து கிடக்கிற பொசிஷன் அந்த மாதிரி இல்ல. படுத்திருக்க அவங்களோட 2 கையால அவங்களே கட்டி பிடிச்சிருக்க மாதிரி இருக்கு. பொதுவா அமைதியை தான் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. சோ கொலைகாரன் இவங்களை கொலை பண்ணிட்டு வேணும்னே இந்த மாதிரி பொசிஷன்ல விரிட்டு போயிருக்கான். அதோட டாக்டர் பொண்டாட்டியோட பாடி இருந்த இடத்துக்கு கீழேயே ஒரு செயினும் ஹீரோயினுக்கு கிடைக்குது. இதை எவிடன்ஸா எடுத்து வச்சுக்கிட்ட ஹீரோயின் பக்கத்துல இருந்த போலீஸ் கிட்ட, என்னப்பா இவங்க 2 பேரும் ரீஸ்டோர் பண்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்கிறப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு ஷாக்கு. இறந்து போன இந்த 2 பேரையுமே ரீஸ்டோர் பண்ண முடியல. ஏன்னா கடந்த 48 மணி நேரமா இவங்களோட மெமரியை பேக்கப் பண்ணவே இல்ல. இது ஹீரோயினுக்கு தெரிஞ்ச அடுத்த நாள் ரீஸ்டோர் பாயிண்ட் கம்பெனில நடந்த இந்த சம்பவத்தை பத்தின பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதுல பேசிட்டு இருந்த இந்த கம்பெனியோட ஓனரான ரோஹனும், இதுக்கு தாங்க நான் அப்பையில இருந்து தலப்பாடா அடிச்சிட்டு இருக்கேன், இந்த கம்பெனியை பிரைவேடைசேஷன் ஆக்குங்கன்னு. இப்ப பாருங்க, எங்களோட ஆள் ஒருத்தவர் செத்துட்டாரு, அவரோட மெமரி 48 மணி நேரமா பேக்கப் ஆகலன்றதுனால அவரை எங்களால உயிரோட கொண்டு வர முடியல. இன்னைக்கு எங்க ஆளுக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு மக்கள் எல்லாருக்கும் ஏற்படும். இத சொன்னா நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு ரொம்பவே ஃபீலிங்ஸா பேசிட்டு இவர் மீட்டிங் முடிச்சிட்டு வந்ததும் ஹீரோயின் இவர்கிட்ட விசாரிக்கலாம்னு போறா. இவர் ஹீரோயினோட கேள்விக்கு 19 ஒரு பதில சொல்லிட்டு, எதுவா இருந்தாலும் நீங்க என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ரோஹனோட அசிஸ்டன்ட் ஒரு லேடி. அவ ஹீரோயினோட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னால கொஞ்சம் என் கூட வாங்கலாம், முதல்ல ரீஸ்டோர் எப்படி நடக்குதுன்றத நான் உங்களுக்கு காட்டிடுறேன் அப்படின்னு அசிஸ்டன்ட் ஹீரோயினை ஒரு ரூமுக்கு முன்னால கூட்டிட்டு போக, அங்க காலையில ஆக்சிடென்ட்ல இறந்து போன ஒரு பையனை அவனோட மெமரியை வச்சு திரும்ப உயிரோட கொண்டு வராங்க. ஆனா பாருங்க, நடந்த ஆக்சிடென்ட்ல இந்த பையனோட அக்காவும் செத்து போச்சு. பட் அவளோட மெமரி கடந்த 48 மணி நேரமா அப்டேட்
ஆகலன்றதுனால அவளை உயிரோட கொண்டு வர முடியல. சோ அந்த பசங்களோட பேரண்ட்ஸ் ஒரு ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அத ஹீரோயின் கிட்ட காட்டின அசிஸ்டன்ட், பாத்தீங்களா இப்படி நடக்க கூடாதுன்றதுக்காக தான் என்னோட ஓனர் போராடிட்டு இருக்காரு இப்படின்றதெல்லாம் சொன்னதும், ஏமா உங்க புராணத்தை பாடுறத நிறுத்துமா, முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லுமா. நீங்க பேசுற பேச்செல்லாம் பார்த்தா உங்க ஒவ்வொருத்தவங்களோட மெமரி பேக்கப்பும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கப்போ இந்த கம்பெனியோட ரிசர்ச் டீம்ல தலைமை பொறுப்புல இருக்க ஒரு டாக்டர், அவர் ஏன் அவரோட மெமரியை பேக்கப் பண்ணல, எதுக்காக அவரை உங்களால ரீஸ்டோர் பண்ண முடியல அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, அங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஹீரோயின் ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி அவளோட மெமரியை சேவ் பண்ணிட்டால. அப்படி இந்த டிவைஸை யூஸ் பண்ணி யார் அவங்களோட மெமரியை சேவ் பண்ணாலும் சரி, அது ரீஸ்டோர் பாயிண்ட் கம்பெனியோட சர்வர்ல போய் சேவ் ஆயிடும். அப்படி அந்த கம்பெனியோட சர்வர்ல சேவ் ஆயிருந்த டாக்டரோட மெமரியை யாரோ ஒருத்தவங்க அழிச்சிருக்காங்க. அதனாலதான் அவரை ரீஸ்டோர் பண்ண முடியல. சரி, அவர் பொண்டாட்டியோட கதை என்னன்னு ஹீரோயின் அடுத்த கேள்வியை கேட்டா, அது அதுக்கும் மேல கொடுமை. டாக்டரோட பொண்டாட்டி கடந்த 4 மாசமா அவங்களோட மெமரியை பேக்கப் பண்ணவே இல்லையா. இப்படி ஒரு இடத்துல வேலை செய்யற டாக்டர், அவரோட பொண்டாட்டி அவங்க எப்படி 4 மாசமா மெமரியை பேக்கப் பண்ணாம விட்டாங்க. நிச்சயமா அது தற்செயலா நடந்திருக்க வாய்ப்பு இல்ல. வேணும்னே தான் அவங்க அவங்களோட மெமரியை பேக்கப் பண்ணாம வச்சிருந்திருக்கணும். ஒருவேளை நடந்த சம்பவத்துக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு லிங்க் இருக்குமோ அப்படின்னு இதனாலேயே டாக்டர் பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்ட ஹீரோயின் அவங்களோட கால் ஹிஸ்டரியை செக் பண்ண, அவங்க சாகறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வரைக்கும் விக்டர்ன்ற ஒரு ஆளுக்கு அடிக்கடி கால் பண்ணிருக்காங்க. யாருப்பா அந்த விக்டர்னு ஹீரோயின் டேட்டாபேஸ்ல செக் பண்ண ஒருத்தவனோட போட்டோவும் கிடைக்குது. போட்டோவை பாக்குறப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு ட்விஸ்ட். சம்பவ இடத்துல ஹீரோயினுக்கு டாக்டர் பொண்டாட்டியோட பாடிக்கு அடியில ஒரு செயின் கிடைச்சதா சொல்லியிருந்தோம்ல, அந்த செயினை போட்டோல விக்டர் போட்டிருக்கான். சோ இவன் கொலை நடந்த இடத்துல இருந்திருக்கான்றது இதுல இருந்தே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உடனே இவன் வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சு இவனோட வீட்டுக்கு போலாம்னு ஹீரோயின் பார்க்கிங்ல இருக்க கார் எடுக்க வரப்பதான் இதுக்கு முன்னாலலாம் என்ன ட்விஸ்ட் கொடுத்தாங்க, இப்ப கொடுக்குறாங்க பாருங்க தூக்கி வாரி போடுற ஒரு ட்விஸ்ட். ஹீரோயின் கார் எடுக்க போறப்ப இருட்டுக்குள்ள இருந்து யாரோ பொறுமையா ஹீரோயின் கிட்ட வராங்க. யாரான்னு திரும்பி பார்த்தா, நேத்து செத்து போய் இவரை பேக்கப் பண்ணவே முடியாதுன்னு சொன்னாங்கல்ல டாக்டர், அந்த ஆள் உயிரோட வந்து ஹீரோயினுக்கு முன்னால நிக்கிறாரு. டேய் உருளை வெடிவா ஓனா, நீ எப்படா உயிரோட வந்த, உன்னை என்னமோ உயிரோட கொண்டு வர முடியாதுன்னு சொன்னானுங்க அப்படின்னு அவனை பார்த்ததும் ஹீரோயின் மிரண்டு போயிடுறா. டாக்டரை ரீஸ்டோர் பண்ணி திரும்ப கொண்டு வந்தது ரோஹன் தான். சர்வர்ல இருந்த டாக்டரோட புது மெமரியில அழிஞ்சு போயிருந்தாலும் 6 மாசத்துக்கு முன்னால பேக்கப் பண்ணி வச்சிருந்த டாக்டரோட மெமரி இருந்திருக்கு. அதை வச்சுதான் டாக்டரை ரீஸ்டோர் பண்ணிருக்காரு ரோஹன். சோ கடந்த 6 மாசமா டாக்டரோட வாழ்க்கையில என்ன நடந்திருக்குன்றது டாக்டருக்கு ஞாபகமே இல்ல. இவருக்கு இவரையும் இவரோட பொண்டாட்டியையும் கொலை பண்ணது யாருன்றது தெரிஞ்சாகணும். இதை நான் வெளியே போய் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா ரோஹன் விட்டுருவாரா? 48 மணி நேரம் பேக்கப் இல்லனா அவங்கள ரீஸ்டோர் பண்ணக்கூடாதுன்றது கவர்மெண்டோட ரூல். அதையும் மீறி ரோஹன் டாக்டரை ரீஸ்டோர் பண்ணிருக்காரு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிட்டா பிரச்சனை தானே. அதனால ரோஹன் கிட்ட சொல்லாம கொல்லாம டாக்டர் ஓடி வந்திருக்காரு. வந்தவர் ஹீரோயினை மீட் பண்ணி, என்ன கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். என் வீட்டுக்கு போனா மேபி அந்த உண்மையை கண்டுபிடிச்சலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு தடவை என்ன நம்பி என் கூட வீட்டுக்கு வாயேன் அப்படின்னு டாக்டர் கெஞ்சவே, முதல்ல டாக்டரை தூக்கி காருக்குள்ள போட்ட ஹீரோயின் எடுத்ததும் டாக்டரோட வீட்டுக்கு போகாம இவதான் விக்டரோட வீட்டுக்கு போக தயாராயிட்டாலே. சோ பேக்கப் டீம் வர சொல்லிட்டு விக்டர் வீட்டு முன்னால போய் நிக்கிறா. இங்க ஏன் வந்திருக்கேன் எதுக்கு வந்திருக்கேன்றதெல்லாம் ஹீரோயின் சொல்லல. கார்லயே உட்காருங்க, இப்படி போயிட்டு அப்படி வந்துடுறேன்னு காருக்குள்ளேயே டாக்டர் வச்சு லாக் பண்ண ஹீரோயின் வீட்டுக்குள்ள பொறுமையா நடந்து போய் ஒரு இடத்துல விக்டரையும் பாத்துறா. போலீஸ் வந்துட்டான்னதும் அவன் ஒன்னும் தாம் தூமன்லாம் குதிக்கல. ஹீரோயினுக்கு முன்னால முட்டி போட்டு சரண்டர் ஆகி இவன் எல்லாத்தையும் சொல்றதுக்கு ரெடியா தான் இருக்கான். கையில ஒரு டிஜிட்டல் சாவி வச்சிருந்தவன் அந்த சாவியை ஹீரோயின் கிட்ட காட்டி, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நான் கிரைம் ஸ்பாட்ல இருந்தது உண்மைதான். ஆனா டாக்டரோட பொண்டாட்டியை நான் கொலை பண்ணல. இதுக்குள்ள வேற ஒரு சமாச்சாரம் இருக்குன்னு விக்டர் சொல்லிட்டு இருக்கும் போதே வெளியே கார்ல தனியா உட்கார்ந்திருக்காரு இல்லையா டாக்டர். கார்ல இருக்க வாக்கி டாக்கில டாக்டரையும் அவரோட பொண்டாட்டியையும் கொலை பண்ண கேஸ்ல விக்டர் என்ற ஒரு ஆள் மேல தான் சந்தேகப்படுறோம். அவனை பிடிக்கிறதுக்கு ஹீரோயின் அவன் வீட்டுக்கு போயிருக்கான்ற விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. இத டாக்டர் கேட்டுறாரு. அப்போ நம்மளையும் நம்ம பொண்டாட்டியையும் கொலை பண்ணவன் உள்ளதா இருக்கானா, தோ வண்டனி மாப்பிளை அப்படின்னு கார்ல இருக்க எமர்ஜென்சி லாக்க ஓபன் பண்ணி டோரை திறந்த டாக்டர் உள்ள இருக்க விக்டர் ஹீரோயின் கிட்ட உண்மையை சொல்றதுக்கு முன்னாலேயே இந்த ஆள் உள்ள போய், ஏன்டா என்னையும் என் பொண்டாட்டியும் கொலை பண்ணன ஒரு கலவரத்தை பண்ண, கலவரத்துக்கு நடுவுல விக்டர் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறான். ஓடுறவன ஒரு தடவை ஹீரோயின் ஷூட்டும் பண்ணிடுறா. குண்டடி பட்டும் காட்டுத்தனமா அவன் தப்பிச்சு ஓடிட்டு இருக்க ஹீரோயினும் விடாம அவனை துரத்தி ஓடிக்கிட்டே இருக்கா. காட்டுக்குள்ள 2 பேரும் ஓடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஹீரோயின் பொதகுழியில மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுது. உள்ள மாட்டிக்கிட்டு தப்பிக்க வழி இல்லாம தத்தளிச்சிட்டு இருக்க ஹீரோயினை காப்பாத்த பொதகுழிக்குள்ள ஒரு கை வருது. அது டாக்டரோட கை. ஹீரோயினை வெளியே எடுத்து காப்பாத்தினவரு அங்க போலீஸ் வந்துட்டாங்கன்னதும், போலீஸ்க்கு முன்னால நான் உயிரோட இருக்கிறது தெரிஞ்சுட்டா பிரச்சனை ஆயிடுமா, அவங்கள ஆய கட்டிட்டு நீ இந்த பிரிட்ஜுக்கு அடியில வந்துரு, பேசி நம்ம ஒரு முடிவுக்கு வந்துருவோம் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு போலீஸ் வரத்துக்குள்ளேயே டாக்டர் ஓடி போயிடுறாரு. அப்புறம் வந்த போலீஸ்காரங்க கலப்பணியில இருக்க இந்த பக்கம் ஹீரோயின் இது வரைக்கும் நடந்த இவளோட பிரெயின்ல இருக்க மெமரிஸ எப்பவும் போல டிவைஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் நல்லா 16 வயது பட்டுப்புழு மாதிரி இருக்க ஒரு இன்ஸ்பெக்டர் ஹீரோயின் கிட்ட வந்து இன்ட்ரோ ஆகுறாரு. இவரு ரிவர் ஆஃப் லைஃப் டெரரிஸ்ட் கேங்க பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றவரு. இதுக்கு முன்னால ஹீரோயினும் அதை தானே பண்ணிட்டு இருந்தா. அதோட இப்ப தப்பிச்சு போன விக்டரும் ரிவர்
ரிவர் ஆஃப் லைஃப் அமைப்பை சேர்ந்தவனா இருப்பானோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. சோ ரெண்டும் ஒரே கேஸ்ன்றதுனால ஏற்கனவே ஹீரோயின் அதை பார்த்திருக்கா. இப்ப நம்ம அதை இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம். ஹீரோயினோட உதவி இருந்தா நல்லா இருக்கும்ல. அதனால நாளைக்கு காலையிலேயே நம்ம அந்த ரீஸ்டோர் பாயிண்ட் கம்பெனிக்கு போறவங்க மறக்காம வந்துருங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லி ஹீரோயின் அனுப்பிவிட்டதும் இங்க இருந்து கிளம்பின ஹீரோயின் டாக்டர் சொன்ன மாதிரியே பிரிட்ஜுக்கு அடியில போய் டாக்டரை மீட் பண்றா. விக்டர் தப்பிச்சு போறப்போ கையில இருந்த டிஜிட்டல் சாவியை கீழே போட்டுட்டு போயிட்டான்ல, அதை டாக்டர் எடுத்து வச்சிருந்திருக்காரு. இப்ப அந்த சாவியை ஹீரோயின் கிட்ட காட்டி, இது என்ன சாவின்னு தெரியுமாமா உனக்கு? எங்க கம்பெனியோட சர்வரை கண்ட்ரோல் பண்றதுக்கு உண்டான சாவி இது. மொத்தம் 3 பீஸ் தான் இருக்கும். ஒன்னு கம்பெனில இருக்க சேஃப்ல இருக்கும், ரெண்டாவது ரோஹன் கிட்ட இருக்கும், மூணாவது என்கிட்ட ஒன்னு இருக்கும். சோ என்கிட்ட இருக்க இந்த சாவியை எடுத்து எங்க சர்வரை ஹேக் பண்ணணும்ன்றதுக்காகத்தான் விக்டர் என்னையும் என்னோட பொண்டாட்டியும் கொலை பண்ணிருக்கான். ஆனா எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இப்படி ஒரு சாவி இருக்குன்ற மேட்ரு எங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கப்போ விக்டர் எப்படி இந்த சாவி எடுக்கணும்னு என்ன வந்து கொலை பண்ணா இப்படின்னு டாக்டர் கேட்க, வச்சா பாருங்க ஹீரோயின் ஒரு செக்க. யாருக்குமே தெரியாதா? ஏன் உன் பொண்டாட்டிக்கு கூட தெரியாதா அப்படின்னு ஹீரோயின் கேட்டதும் டாக்டரோட மூஞ்சியே மாறுது. சீச்சி, ஏன் பொண்டாட்டி எனக்கு துரோகம்லாம் பண்ண மாட்டா. நீங்க ஏதாவது தப்பா பேசாதீங்க. முதல்ல நீங்க என்னோட வீட்டுக்கு போங்களேன், அங்க நமக்கு தேவையானது கிடைச்சாலும் கிடைக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொன்னதும் ஹீரோயினும் டாக்டரோட சேர்ந்து டாக்டரோட வீட்டுக்கு போனா வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே வீட்டுல இருக்க பல பொருட்கள் இடம் மாறி இருக்க மாதிரி டாக்டருக்கு ஒரு ஃபீலிங். இவருக்கு தான் கடந்த 6 மாசமா என்ன ஆச்சுன்றதே ஞாபகம் இல்லையே. இந்த மாற்றம்லாம் அந்த 6 மாசத்துல நடந்திருக்கலாம். டாக்டர் அதை நோட் பண்ணிட்டு இவர்கிட்ட இருக்க சாவி மூலியமா வீட்டுல இருக்க கம்ப்யூட்டர்ல ரீஸ்டோர் பாயிண்ட் கம்பெனியோட சர்வருக்குள்ள நுழைய இந்த பக்கம் ஹீரோயின் டாக்டரோட வீட்டுல என்னென்ன இருக்குன்னு லைட்டா அலசி ஆராயறப்போ இவளுக்கு ஒரு போட்டோ கிடைக்குது. போட்டோல என்ன இருக்குன்றது தெரியல. பட் ஹீரோயின் அதை பார்த்ததும் ஒரு சின்ன ஷாக் ஆகி போட்டோவை தற்சமயத்துக்கு இவளோட பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கிறா. அப்புறம் அந்த பக்கம் டாக்டர் சர்வருக்குள்ள போனார் இல்ல, போனதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குதுன்ற உண்மை தெரிய வருது. இந்த சர்வர்ல டாக்டரோட மெமரி பேக்கப் அழிக்கிறதுக்கு ஒரு வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. ஆனா உள்ள அனுப்பப்பட்ட வைரஸ் டாக்டரோட மெமரியை எரேஸ் பண்ணதோட நிக்கல. அது உள்ளுக்குள்ளேயே 1க்கு 2 2க்கு 4 4க்கு 8 பரவி பரவி சர்வர்ல பேக்கப்ல இருக்க ஒவ்வொருத்தவங்களோட மெமரியையும் அழிச்சிட்டு இருக்கு. இதை தடுக்கணும்னா வைரஸை பரப்பி விட்டவனே வந்தாதான் முடியும். டாக்டரோட சாவி விக்டர் கிட்ட இருந்திருக்குன்னா அவன் தானே கண்டிப்பா சர்வர்லயும் வைரஸை விட்டுருக்கணும். அவன் இப்ப எங்க போனான்னு தெரியல. இத டாக்டர் சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் வீட்டுல இருந்த ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்து டாக்டர் கிட்ட காட்ட, அதுல டாக்டர் கடந்த 6 மாசமா இவரோட வாழ்க்கையில நடந்த விஷயங்களை மறந்துட்டாரு இல்ல, அப்ப நடந்த சம்பவத்தெல்லாம் வீடியோவா ஒரு மெமரி கார்டுல சேவ் பண்ணி வச்சிருக்காரு. ஹீரோயின் இவளோட வீட்ல இவ ஹஸ்பண்ட் நினைவுகளை சேவ் பண்ணி வச்சிருந்தாலே அந்த மாதிரி. இது கூடவே டாக்டர் பொண்டாட்டியோட மெமரிஸ் எல்லாம் ஸ்டோர் ஆன பென்ட்ரைவ் வைக்கிற ஒரு டிவைஸ் இருக்கு. ஆனா அந்த டிவைஸ்ல பென்ட்ரைவ் இல்ல, எம்டியா இருக்கு. கடைசியா ஒரு பாக்ஸுக்குள்ள 2 இன்ஜெக்ஷன் இருக்கு. இதுவும் எதுக்கும் தெரியல. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்ட டாக்டருக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு மேட்டர் ஸ்ட்ரைக் ஆகுது. இவர் வீட்டுக்குள்ள வரும்போதே பொருட்கள்லாம் இடமாறி இருக்க மாதிரி ஃபீல் பண்ணாருல்ல, அப்படி இடமாறி இருக்க ஒரு பெயிண்டிங்கை போய் டாக்டர் எதர்ச்சியா டச் பண்ணா வக்காலி பெயிண்டிங் திடீர்னு சேஃப்டி லாக்கரா மாறுது. பாஸ்வேர்ட் போடுற மாதிரி ஒரு ஸ்கிரீன் வந்து நிக்குது. ஆனா டாக்டருக்கு பாஸ்வேர்ட் மறந்து போச்சு. சொல்ல போனா இப்படி ஒரு சேஃப்டி லாக்கரை உருவாக்கி இருக்கோன்றதே டாக்டருக்கு மறந்து போச்சு. இதெல்லாம் எதிர்ச்சியா தான் கண்டுபிடிக்கிறாரு. பாஸ்வேர்ட் என்னன்னு தெரியல. கூடவே போலீஸ் வர வந்துட்டாங்க. அதனால ஹீரோயின் டாக்டரை கூப்பிட்டுக்கிட்டு இவளோட வீட்டுக்கு வந்துடுறா. ஹீரோயினோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் அவரோட வீட்டுல இருந்து 2 இன்ஜெக்ஷன் எடுத்து வச்சாரு இல்ல, அதுல 1 எடுத்து போட்டுக்கிறாரு. இது எதுக்குடான்னு ஹீரோயின் கேட்டா, அது ஒண்ணும் இல்லமா, ஒருத்தவங்களோட மெமரி பேக்கப் 48 மணி நேரத்துக்குள்ள இருக்கு. அப்பா அவங்கள ரீஸ்டோர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா எனக்கு தான் என்னோட மெமரி பேக்கப்லாம் அழிஞ்சு போச்சு. 6 மாசத்துக்கு முன்னால இருந்த மெமரியை வச்சு தானே என்ன ரீஸ்டோர் பண்ணிருக்கானுங்க. இந்த மாதிரி பண்ணா ரீஸ்டோர் ஆனவங்களோட உடம்புல சைடு எஃபெக்ட் வரும். இந்த காரணத்தினால தான் 48 மணி நேரம் பேக்கப் இல்லனா கவர்மெண்ட் அவங்கள ரீஸ்டோர் பண்ணாதன்னு ரூலையே போட்டிருக்கு. அதையும் மீறி ரீஸ்டோர் பண்ணா சைடு எஃபெக்ட் வருமா, அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த இன்ஜெக்ஷன் இப்படின்னு சொன்ன டாக்டர் இவரோட 6 மாச நினைவுகள் சம்பந்தப்பட்ட மெமரி கார்டுலாம் வீட்டுல வச்சிருந்தாரு. அந்த மெமரி கார்டையும் கையோட எடுத்துட்டு தான் வந்திருக்காரு. அதை போட்டு இவரும் இவரோட பொண்டாட்டியும் ஒன்னா இருக்க மெமரிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ, ஏன் நீ சந்தோஷமா இருக்க, சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு தானே நான் இருக்கேன்ற கதையா ஹீரோயின் டாக்டரோட வீட்டுல இருந்து ஒரு போட்டோ எடுத்தாலே அந்த போட்டோ எடுத்து டாக்டர் கிட்ட கொடுக்கறா. அதுலதான் டாக்டருக்கு ஒரு ட்விஸ்ட். போட்டோல இவரோட பொண்டாட்டியும் தப்பிச்சு போன விக்டரும் ரொம்ப க்ளோஸா நின்னு ஒரு இடத்துல போட்டோ எடுத்திருக்காங்க. அதுவும் போட்டோவுக்கு கீழேயே அந்த போட்டோவை எப்ப எடுத்தாங்கன்ற டேட்டும் இருக்கு. 4 மாசத்துக்கு முன்னாலதான் இந்த போட்டோவே எடுத்திருக்கானுங்க. என்ன கொடுமை சரவணன் சார் இது. அப்ப நானும் என் பொண்டாட்டி ஒன்னா இருக்கும் போதே என் பொண்டாட்டி விக்டர் கூட தொடர்புல இருந்தாளா அப்படின்னு போட்டோவை பார்த்த டாக்டர் வெக்ஸ் ஆயிடுறாரு. அடுத்து இன்ஸ்பெக்டர் நேத்தே ஹீரோயின் கிட்ட சொல்லியிருந்தாரு இல்ல, நாளைக்கு நீ நானும் சேர்ந்து ரீஸ்டோர் கம்பெனிக்கு போகணும்னு. டைம் ஆகி போச்சு. சோ ஹீரோயின் டாக்டரை வீட்லயே விட்டுட்டு இவ அந்த ரீஸ்டோர் கம்பெனிக்கு போய் இன்ஸ்பெக்டரை மீட் பண்ணா, இந்த கேப்ல இன்ஸ்பெக்டருக்கு விக்டர் டாக்டரோட சாவியை திருடி கம்பெனியோட சர்வர்ல வைரஸை பரப்பி விட்டுட்டான். அதோட செத்து போன டாக்டரையும் திரும்ப ரீஸ்டோர் பண்ணிட்டாங்கன்ற எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் ஏற்கனவே ஹீரோயினுக்கு தெரிஞ்ச கதை தானே. ஆனா ஹீரோயினுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இன்ஸ்பெக்டர் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே ரோஹன் இங்க வந்துடுறாரு. சர்வர்ல வைரஸை விட்டு அது எல்லாரோட மெமரி பேக்கப்பையும் அழிச்சிட்டு இருக்கிறது ரோஹனுக்கு தலைவலியா இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம்
ஒவ்வொருத்தவங்களோட மெமரி அழிஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மெமரி அழியிற அதே ஆளுங்க சாகுறாங்க. அவங்கள திரும்ப ரீஸ்டோர் பண்ண முடியலையே அப்படின்ற காண்டு ரோஹனுக்கு. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சிருச்சு, அது இன்னும் பெரிய பிரச்சனையாகலாம். ஏன் கம்பெனியவே கூட ஊத்தி மூட வாய்ப்பு உண்டு. அது நடக்க கூடாது. சர்வர்ல இருந்து வைரஸ் எடுக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த சிஸ்டமை பத்தி நல்லா தெரிஞ்ச டாக்டரை ரூல்ஸ் மீறி ரோஹன் ரீஸ்டோர் பண்ணிருக்காரு. ஆனா டாக்டரால மட்டும் தனியா அதை எடுக்க முடியாது. கூடவே வைரஸை பரப்பி விட்ட விக்டரும் இருக்கணும். சோ இப்ப ரோஹனோட ஒட்டுமொத்த கோரிக்கை என்னன்னா, இந்த மாதிரி கம்பெனியோட சர்வர்ல இருக்க மக்களோட மெமரிஸ்லாம் அழியுதுன்ற விஷயம் மக்களுக்கு தெரியறதுக்கு முன்னாலேயே விக்டரையும் டாக்டரையும் கண்டுபிடிச்சு சர்வர்ல இருக்க வைரஸ் எடுக்கணும். அதுதான் எல்லாருக்குமே நல்லது. அப்படி நம்ம பண்ணல, ரிவர் ஆஃப் லைஃப்ன்ற டெரரிஸ்ட் குரூப்போட எண்ணம் நிறைவேறிடும். இந்த கம்பெனியை மூடிடுவாங்க. அப்புறம் அவங்க சாகடிக்கிற யாரையும் நம்மளால திரும்ப ரீஸ்டோர் பண்ண முடியாது. இது நம்ம எல்லாருக்கும் தான் டேஞ்சர். சோ கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்கன்னு அந்த ஆள் ஹெல்ப் கேட்டா, நல்லா தூக்கி போட்ட துண்டுபிடி மாதிரியா இருக்கான இன்ஸ்பெக்டர். அவன் ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கான். ஏன்னா மக்களுக்கு தெரியாம இந்த விஷயத்தை வச்சிருந்தா ஃபியூச்சர்ல மக்கள் தானே நல்லா இருக்க போறாங்க. கம்பெனி நல்லா இருந்தா சாக சாக மக்களை திரும்ப உயிரோட கொண்டு வர போறாங்க. அதனால இவன் ஹெல்ப் பண்ண ரெடி. பட் ஹீரோயினுக்கோ ஒரே உறுத்தல். அது எப்படி மக்களுக்கு டேஞ்சர், அத மக்களுக்கு தெரியப்படுத்தாம இருக்கீங்க? இதெல்லாம் சுத்தமா சரியில்லை. நீங்க என்னமாச்சும் பண்ணிட்டு போங்க, என்ன ஆள விடுங்க அப்படின்னு மூஞ்ச காட்டிட்டு ஹீரோயின் இவளோட வீட்டுக்கு வந்து டாக்டர் கிட்ட கொஞ்ச நேரம் பேசுறதுக்குள்ளேயேங்க இன்ஸ்பெக்டர் மோப்பம் முடிச்சு பின்னாலேயே ஹீரோயினோட வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான். வாசல் வரைக்கும் வந்தவன அப்படியே போடான்னு துரத்தவும் முடியாது. அவனை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பேசிதானே ஆகணும். முதல்ல ஹீரோயினோட வீட்டுக்குள்ள வந்தவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் பேசினதுக்கு சாரி அப்படின்னு மன்னிப்பு கேட்கிற மாதிரி பேசிக்கிட்டு வேணும்னே டாக்டர் பொண்டாட்டியை பத்தி தப்பா பேசுறான். அப்படி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ என்னடானா விக்டர் கூட தொடர்பு வச்சு டாக்டரோட சாவி எடுத்து விக்டர் கிட்ட கொடுத்துருக்கா. அவன் அதை வச்சு வைரஸை பரப்பி விட்டு மக்களோட உயிரை அழிக்க பாக்குறான். இதுக்கெல்லாம் காரணகர்த்தாவா இருக்க டாக்டரோட பொண்டாட்டியெல்லாம் ஒரு பொண்ணா? சீ 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 இப்படின்னு இன்ஸ்பெக்டர் பேசிட்டு இருக்க, இது எல்லாத்தையும் உள்ள இருந்து கேட்ட டாக்டருக்கோ பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசுறானேன்னு வெறி ஆயிடுது. சோ கொஞ்ச நேரத்திலேயே கதை உடைச்சிட்டு வெளியே வந்து இன்ஸ்பெக்டரோட சட்ட காலரை பிடிக்கிறாரு. ஆக்சுவலா உள்ள இருக்க டாக்டர் வெளியே வரணும்ன்றதுக்காக இன்ஸ்பெக்டர் வேணும்னே தான் இந்த மாதிரி பேசியிருக்கான். ஹீரோயினும் டாக்டரும் டாக்டரோட வீட்டுக்கு போனாங்கல்ல, அது இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படியும் ஹீரோயின் கூட தான் டாக்டர் இருப்பான்றதை ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா வந்து டாக்டரை லாக் பண்ணிட்டான். புடிச்ச டாக்டரை யாருக்குமே தெரியாம ரோகன் கிட்ட ஒப்படைக்கிறது தான் இன்ஸ்பெக்டரோட எண்ணம். ஆனா ஹீரோயின் இதுக்கு ஒத்துக்க மாட்றா. இங்க பாரு, நீ உன் மெமரிய கடைசியா அப்ப பேக்கப் பண்ண, நேத்து நான் உன்னை முதல்ல பார்த்தனே அப்பதானே, அதுக்கப்புறம் நீ உன் மெமரிய பேக்கப் பண்ணவே இல்ல. இந்த மாதிரி சும்மா என்ன வேலை செய்ய விடாம தடுத்துட்டு இருந்தான்னு வையேன், போட்டுன்னு போட்டு தள்ளிடுவேன். உன்னை திரும்ப ரீஸ்டோர் பண்ணாலும் இப்ப நடந்த எதுவுமே ஞாபகம் இருக்காது. நான் மாட்ட போறது இல்ல. சோ டீசெண்டா நான் சொல்றதை கேளு, வழியை விட்டு நவுந்து நில்லு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஹீரோயினை மிரட்டி டாக்டரோட இங்க இருந்து தப்பிக்கலாம்னு பாக்குறப்போ ஹீரோயினோட வீட்டுல ஒரு பியானோ இருக்குல்ல, அதுல ஒரு பட்டனை பிரஸ் பண்ணா ஆரம்பத்துல ஹீரோயின் இவ புருஷ உயிரோட இருக்கும்போது பேசினது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாலே அந்த வீடியோ ஓடும். மேக்கா இன்ஸ்பெக்டருக்கு தெரியாம ஹீரோயின் அந்த பட்டனை பிரஸ் பண்ணி அந்த வீடியோவை ஓட வச்சு அது மூலமா இன்ஸ்பெக்டரை டைவர்ட் பண்ணி இன்ஸ்பெக்டர் கையில இருக்க கண்ணியே புடுங்கி இன்ஸ்பெக்டரையே ஷூட் பண்ணிடுறா. ஆனாலும் பிரச்சனை முடியலையே, விக்டரை கண்டுபிடிச்சாதான் டாக்டரையும் அவரோட பொண்டாட்டியையும் கொலை பண்ணது யாருன்னு தெரியும். சோ இன்ஸ்பெக்டரை போட்டு தள்ளதும் டாக்டரோட கிளம்பி தலைமறைவான ஹீரோயின் தலைமறைவா இருந்துகிட்டே விக்டரை கண்டுபிடிக்கிற ப்ராசஸ்ல இறங்குறா. டாக்டரோட பொண்டாட்டியும் விக்டரும் சேர்ந்து ஒரு லொகேஷன்ல போட்டோ எடுத்தாங்கல்ல, அது என்ன லொகேஷன் அலசி ஆராய விக்டரோட ஆன்டி தங்கி இருக்க இடம் தான் அது. தப்பிச்சு போறப்ப விக்டருக்கு குண்டடி வேற பட்டுருச்சு. ஹாஸ்பிடலுக்கு போய் அவனால மருந்தும் போட முடியாது. சோ தனக்கு நம்பிக்கையான ஆன்டியோட வீட்டுக்கு தான் விக்டர் போயிருப்பான்னு கணிச்ச ஹீரோயின் டாக்டரோட சேர்ந்து அந்த லொகேஷனுக்கு போனா விக்டரோட ஆன்டியும் வருது. என்ன பக்குவமா பேசுதுன்றீங்க. வந்திருக்க ஹீரோயின் ஒரு போலீஸ், அதுவும் இப்ப இன்ஸ்பெக்டரை ஷூட் பண்ணதுனால கவர்மெண்டால தேடப்படுற ஒரு குற்றவாளின்னு தெரிஞ்சும் எந்த வித ரியாக்டும் பண்ணாம, இங்க பாருங்க நீங்க தேடி வந்த விக்டர் இங்க இல்ல, அதுக்குன்னு நான் உங்களை வாசலோட போங்கன்னு அனுப்ப மாட்டேன். நீங்க விருப்பப்பட்டா உள்ள வந்து தாராளமா விக்டர் இருக்கானா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு உங்களை உள்ள கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போடுது. சாப்பிட்டுக்கிட்டே ஹீரோயின் கேக்குறா, உங்க சொந்தக்காரன் விக்டர் என்ன நான் பண்ணிருக்கான்னு தெரியுங்களா? அனாவசியமா ஒரு சர்வரை ஹேக் பண்ணி அதுக்குள்ள போய் மக்களோட உயிரை அழிக்கிற மாதிரி அதுல வைரஸ பரப்பி விட்டுருக்கான். ரிவர் ஆஃப் லைஃப்ன்ற டெரரிஸ்ட் குரூப்போட சேர்ந்துகிட்டு உங்க சொந்தக்காரன் இப்பெல்லாம் பண்றானே, இது நியாயமா அப்படின்னு ஹீரோயின் கேட்டா பதிலுக்கு அந்த ஆன்டியோ என்னமா பேசுற நீ, ரிவர் ஆஃப் லைஃப்ன்ற ஒரு அமைப்பு நாங்க நடத்துறோம் நீ நினைக்கிறியா? அதையும் மீறி என் சொந்தக்காரன் பண்ணதுல என்ன தப்பு இருக்குன்னு நீ சொல்லு பாப்போம். ஆக்சுவலா நீங்க பண்றதுதான் தப்பு. மனுஷனா பிறந்தா சாவணும்ன்றது விதி. நீங்க விதியை மதியால வெல்றன்னு சொல்லி தேவையில்லாத டெக்னாலஜி வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இதனால யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாம பெரிய லாடு லங்கோட்டு மாதிரி இங்க உட்காந்து பேசிட்டு இருக்க. நான் தான் சொல்லிட்டேன்ல விக்டர் இங்க இல்ல, அதையும் மீறி செக் பண்றதுனா பண்ணிக்கோ, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்டி கிளம்பிடுது. ஆன்டி கிட்ட பேசி முடிச்சிட்டு ஹீரோயின் வெளியே வந்தா ஒரு ரத்தம் படிஞ்ச துணிய பக்கத்துல வச்சு துவைச்சிட்டு இருக்காங்க. இத ஹீரோயின் பாத்துறா. விக்டரும் குண்டடிப்பட்டு தான் தப்பிச்சு போனா, இங்க ரத்தம் பட்ட ட்ரெஸ் துவைச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா ஆன்டி சொல்றதெல்லாம் போய் விக்டர் ஆன்டி கிட்ட தான் இருக்கான். என்ன ஒண்ணு
இங்க இல்ல, ஆன்டி அவனை வேற எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கு அப்படின்னு நினைச்ச ஹீரோயின் நைட்டு முழுக்க இந்த இடத்துக்கு வெளியவே வாட்ச்மேன் அவளை பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் நினைச்ச மாதிரியே நைட் டைம்ல ஆன்டி அதோட காரை எடுத்துக்கிட்டு எங்கேயோ தனியா போகுது. ஹீரோயினும் டாக்டரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா காரு கடைசியா போய் நிக்கிறது ஒரு சர்ச்சில். ஹீரோயினும் சர்ச்சுக்குள்ள போய் ஆன்டியை லாக் பண்ணிடுறா. ஆனா இப்ப ஆன்டி கூட விக்டர் இல்ல. சர்ச் மொத்தமும் தேடினாதானே விக்டர் இங்க இருக்கானா இல்லையான்றது தெரியும். சோ பக்கத்துல நல்லா வயசான வாஸ்து பொம்மை மாதிரியே இருக்கான்ல டாக்டர், அவங்கிட்ட ஹீரோயின், ஐயா நான் உள்ள போய் விக்டர் எங்க இருக்கான்னு தேடிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீ ஆன்டியை பாத்துக்கோன்னு டாக்டரை இங்கேயே விட்டுட்டு ஹீரோயின் சர்ச் மொத்தமும் தேடி ஒரு இடத்துல இருக்க விக்டரையும் பாத்துடுறா. போன தடவை மாதிரியே தான் இந்த தடவையும் விக்டர் ஹீரோயினை பார்த்ததும் முட்டி போட்டு சரண்டர் ஆகி, நான் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறேங்க, நான் இந்த ரிவர் ஆஃப் லைஃப் அமைப்புல இருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்க, அதானே? சொல்ல போனா எனக்கும் அந்த அமைப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. இன்னும் டீப்பா சொல்லணும்னா மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த அமைப்பை நடத்தல, அந்த அமைப்பை யாரு நடத்துறா, எதுக்காக நடத்துறாங்கன்ற எல்லா எவிடன்ஸோட என்கிட்ட இருக்கு. அதை சொல்றதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கொடுங்களேன் அப்படின்னு விக்டர் கேட்டுட்டு இருக்கும் போதே டாக்டர் கிட்ட விட்டுட்டு வந்தால ஹீரோயின் ஆன்டிய, அந்த ஆன்டி டாக்டரை கொத்தா மடக்கி இங்க வந்து நின்றுது. இவ்வளவு நேரமா விக்டர் எவ்வளவோ சொல்லியும் ஹீரோயின் விக்டரை அரெஸ்ட் பண்றதுலாம் குறியா இருந்தா. அப்படி இருக்கப்போ நான் எதுக்காக நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்? அதான் ஆன்டி என்ன காப்பாத்த வந்துட்டாங்கல்ல, நான் விடுறேன் ஜூட்டுன்னு விக்டர் இங்க இருந்து தப்பிச்சு ஓட ஹீரோயினும் பின்னாலேயே துரத்திக்கிட்டு ஓடுறா. ஒரு கட்டத்துல விக்டர் ரோட்டை கிராஸ் பண்றப்போ ரோட்ல வந்துட்டு இருந்த ஒரு காரு விக்டர் அடிச்சு தூக்கிடுது. விக்டர் செத்துட்டானா இவன் மூலியமா வெளியே வர உண்மை கடைசி வரைக்கும் வராமலே போயிடும். சோ விக்டர் உயிருக்கு போராடிட்டு இருக்க சமயத்துல அவனோட உயிர் இன்னும் போகல. ஹீரோயின் ஒரு மெமரி பேக்கப் டிவைஸ் எடுத்து சாக போற விக்டரோட மெமரிய பேக்கப் எடுத்துறா. அதோட விக்டரும் செத்து போக இவனோட பாடியை தூக்கி காட்டி கீழே போட்டுக்கிட்டு எடுத்த மெமரி பேக்கப்பை வச்சு திரும்பவும் விக்டரை ரீஸ்டோர் பண்ணணும். அதுக்கு ரீஸ்டோர் பாயிண்ட் கம்பெனிக்கு தான் போகணும். இருந்தாலும் அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இதெல்லாம் ஒரு யூனிவர்சிட்டியில தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த யூனிவர்சிட்டி எங்க இருக்கு, அங்க போனா எப்படி ரீஸ்டோர் பண்ணலாம்ன்றதெல்லாம் டாக்டருக்கு நல்லா தெரியும். டாக்டருக்கும் இன்னமும் இவரையும் இவர் பொண்டாட்டியையும் கொலை பண்ணது யாருன்னு தெரியல. அதை தெரிஞ்சுக்கணும்னாலும் விக்டர் வேணும். அதுக்காகவே டாக்டர் ஹெல்ப் பண்றதா ஒத்துக்கிட்டு ஹீரோயின் டாக்டர் ரெண்டு பேருமா சேர்ந்து விக்டரோட பாடியை அந்த யூனிவர்சிட்டிக்கு தூக்கிட்டு போறாங்க. டாக்டர் ஒரு பக்கம் விக்டரை ரீஸ்டோர் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் இவளோட சீஃபுக்கு என்னத்தையோ கால் பண்ணி பேசி முடிச்சிட்டு அடுத்து டாக்டர் கிட்ட வரப்போ கொஞ்ச நேரத்திலேயே விக்டரை ரீஸ்டோர் பண்ணி திரும்ப உயிரோட கொண்டு வந்துடுறாங்க. அப்ப அவங்கிட்ட ரிவர் ஆஃப் லைஃப் யார் நடத்துறதுன்றத கேக்குறப்பதான் படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட். டாக்டர் எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு போயிட்டதுனால டாக்டரோட பொண்டாட்டிக்கு துணை இல்ல. தனியா தவிச்சிட்டு இருந்தவ விக்டரோட பழக்கமாகி இவனை காதலிக்க ஆரம்பிச்சிருக்கா. விக்டருக்கு எப்பயில இருந்தோ இந்த ரீஸ்டோர் பாயிண்ட் கம்பெனி மேல நம்பிக்கையே இல்ல. அதுல ஏதோ ஒரு உள்கூத்து நடக்குதுன்ற சந்தேகம் இவனுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. இத டாக்டரோட பொண்டாட்டி கிட்ட சொல்லி அவ மூலியமாகவே டாக்டர் கிட்ட இருக்க அந்த சர்வரோட சாவி எடுத்தவன் சர்வரை ஹேக் பண்ணி உள்ள போறப்பதான் ஒரு மேட்டரை கண்டுபிடிச்சிருக்கான். ரீஸ்டோர் பாயிண்ட் கம்பெனில இருந்து, அதுவும் டைரக்டா ரோஹனோட அக்கவுண்ட்ல இருந்து ரிவர் ஆஃப் லைஃப்ன்ற டெரரிஸ்ட் குரூப்புக்கு பணம் எக்கச்சக்கமா போயிருக்கு. எப்பலாம் பணம் போயிருக்கோ அடுத்த கொஞ்ச நாள்ல அந்த டெரரிஸ்ட் குரூப் சம்பந்தமா ஒரு அட்டாக் நடக்குது. இதுல இருந்து என்ன புரியுது, ரிவர் ஆஃப் லைஃப்ன்ற டெரரிஸ்ட் குரூப்பை வச்சிருக்கிறதே ரோஹன் தான். மக்களுக்கு சாவ பயத்தை காட்டினா மட்டும்தான் செத்தாலும் நம்ம திரும்ப உயிர் பழிக்கணும்னு ரீஸ்டோர் பாயிண்ட் கம்பெனிக்கு வந்து என்னோட மெமரிஸ்லாம் நீங்க வச்சுக்கோங்க, நான் செத்ததுக்கு அப்புறம் என்ன உயிர் பழிக்க வைங்கன்னு சொல்லுவாங்க. அது மூலியமா தானே அந்த கம்பெனி சம்பாரிச்சு growth ஆகும். சோ தன்னோட வருமானத்துக்காக ரோஹிணியே கிரியேட் பண்ண அமைப்பு தான் ரிவர் ஆஃப் லைஃப். இந்த டீடைல்ஸ் சர்வர்ல இருந்து எடுத்த விக்டர் அதை அப்பவே டாக்டரோட பொண்டாட்டி கிட்ட கொடுத்து இதை நீ போய் டாக்டர் கிட்ட கொடுத்து போலீஸ்ட கொடுக்க சொல்லு. ஏன்னா நானா போய் இதை போலீஸ்ட கொடுக்கறதுக்கும் அந்த கம்பெனில தலைமை பொறுப்புல இருக்கவர் போய் போலீஸ்ட கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கான். டாக்டரோட பொண்டாட்டி போய் கொடுத்த அந்த ஒரு எவிடன்ஸ் டாக்டரோட வீட்டு பெயிண்டிங்ல ஒரு சேஃப்டி லாக்கரை பார்த்தோம்ல, அந்த சேஃப்டி லாக்கர்ல டாக்டர் வச்சிருக்காரு. என்னதான் டாக்டர் நல்லவரா இருந்தாலும் இவரோட பொண்டாட்டி இன்னொருத்தவங்க கூட கொஞ்சம் ஒண்ணுமா இருக்கிறது இவரை காண்டி ஏத்தும் தானே. முதல்ல அந்த ரெண்டு பேரையும் பிரிச்சாகணும்னு போட்டாவும் பாருங்க டாக்டர் பக்காவான ஒரு பிளான. அதாவது டாக்டர் அவன் பொண்டாட்டிய அவனே கொலை பண்ணிட்டு அவதான் கடந்த 4 மாசமா அவளோட மெமரியை பேக்கப் பண்ணவே இல்லையே. பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டு அவளோட பழைய மெமரிஸை வச்சு இவளை திரும்ப ரீஸ்டோர் பண்ணிட்டா. 4 மாசமா தான் டாக்டரோட பொண்டாட்டியும் விக்டரும் ஒன்னா இருந்தாங்க. சோ இப்ப இப்படி ரீஸ்டோர் பண்றப்போ விக்டர் கூட பழகின ஞாபகங்களே டாக்டரோட பொண்டாட்டிக்கு இருக்காது இல்ல. அவ திரும்ப தன்னோட பழைய பொண்டாட்டியா மாறிடுவான்னு நினைச்சு டாக்டர் தான் இவரோட பொண்டாட்டிய கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காரு. ஆனா அப்போன்னு பார்த்து அந்த இடத்துக்கு விக்டர் வரவே தான் காதலிச்ச பொண்ணு இறந்து போய் கிடக்கிறத பார்த்துட்டு அந்த வெறியில இவன் தான் டாக்டரை கண்ணா அப்படின்னு கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்கான். டாக்டரை கொலை பண்ணிட்டு அவரோட பாக்கெட்ல டாக்டர் பொண்டாட்டியோட பழைய ஞாபகங்கள் ஸ்டோர் ஆயிருக்க பென்டிரைவ் இருக்க டிவைஸ் இருந்திருக்கு. அதுல இருந்து பென்டிரைவ் மட்டும் எடுத்த விக்டர் உயிரோட இருக்கும் போதே டாக்டர் பொண்டாட்டி விக்டர் கிட்ட சொல்லிருக்கா, நாளைக்கு நான் செத்துட்டா என்ன யாரும் ரீஸ்டோர் பண்ணக்கூடாது, என்னோட ஒரு வாழ்க்கை எப்படி முடியுதோ அப்படியே முடியட்டும்னு. சோ இவளோட ஆசையை நிறைவேற்றணும்ன்றதுக்காகத்தான் அதுக்கப்புறம் விக்டர் சர்வர்ல வைரஸையே ஸ்ப்ரெட் பண்ணிருக்கான். விக்டர் சொல்றது எல்லாமே உண்மைதான். அவன் சொன்ன மாதிரியே டிவைஸ்ல இருந்து காணாம போன டாக்டர்
டாக்டர் பொண்டாட்டியோட மெமரிஸ் இருக்க பென் டிரைவ் இவங்கிட்ட தான் இருந்திருக்கு. ரெண்டாவது டாக்டர் அப்படி ஒரு பிளான் போட்டிருந்தா மட்டும்தான் ரீஸ்டோர் ஆகி வர தான் பொண்டாட்டிக்கு 4 மாச நினைவுகள் ஞாபகம் இருக்காது. அதை ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் இவனும் இவன் பொண்டாட்டியும் ஒன்னா இருந்த நினைவுகளை மெமரி கார்டுல வச்சிருந்திருக்கான். ரெண்டாவது டாக்டரோட வீட்லயே இன்ஜெக்ஷன் ரெண்ட பார்த்தமே, எப்படியும் பொண்டாட்டிக்கு பழைய மெமரி பேக்கப் வச்சுதான் அவளை ரீஸ்டோர் பண்ண போறோம். வரவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுமே, அதை சரி பண்ணணும்ன்றதுக்காகத்தான் டாக்டர் சேஃப்டியா இன்ஜெக்ஷனையும் வச்சிருந்திருக்கான். இதெல்லாம் விக்டர் சொல்ல சொல்ல தெளிவா ஹீரோயின் புரிஞ்சுக்க அந்த டைம் பார்த்து நல்லா வாதம் வந்த வண்ணத்து பூச்சி மாதிரியே இருப்பான் பாருங்க இன்ஸ்பெக்டர். அவன் கையில துப்பாக்கியோட இங்க வந்துடுறான். வந்தவன் அடுத்த செகண்டே விக்டரை போட்டு தள்ளிட்டு ரெண்டாவது இவங்க பக்கம் கண்ண நீட்டி, ஏம்பா டாக்டர், அந்த விக்டர் கொடுத்த எவிடன்ஸ் வாங்கிட்ட இருக்குல்ல, அதை எடுத்து நீயே டீசெண்டா கொடுத்துட்டேன்னா உங்க 2 பேரும் உயிரோட விட்டுருவேன். எப்படி அவங்க சங்கதின்னு கேட்டதும், ஒரு நிமிஷம் இருப்பா, உனக்கு தேவை எவிடன்ஸ் தானே, நான் கொடுக்குறேன். ஆனா நீ சொன்ன மாதிரியே எவிடன்ஸை கொடுத்ததும் எங்களை உயிரோட விட்டுறணும், ஓகேவா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு டீல போட்ட ஹீரோயின் எவிடன்ஸ் சம்பந்தமா ஏதோ ஒன்னு எடுக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் போய் ஓபன் பண்ண இங்க சீனை கட் பண்ணா. இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து ரோகனுக்கு ஒரு கால் போகுது. தல, நீங்க சொன்ன மாதிரி எவிடன்ஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். டாக்டரோட வீட்ல இருக்க சேஃப்டி லாக்கர்ல தான் அந்த எவிடன்ஸ் இருக்கு. சேஃப்டி லாக்கரோட பாஸ்வேர்டு இது, சட்டு புட்டுன்னு போய் அதை எடுக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு ரோகன் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் அங்க இருந்த டாக்டரையும் போட்டு தள்ளிடுறான். கூடவே கடைசியா ஹீரோயினையும் போட்டு தள்ளிடுறான். இன்னொரு பக்கம் எவிடன்ஸ் எடுக்கிறதுக்கு டாக்டரோட வீட்ல இருக்க சேஃப்டி லாக்கருக்கு போனா இல்லையா ரோகன், சேஃப்டி லாக்கர்ல ஃப்ளாரன்ஸ் என்ற வார்த்தையை டைப் பண்ணதும் லாக்கர் ஓபன் ஆகுது. ஆனா டாக்டருக்கு தான் அந்த பாஸ்வேர்டு மறந்து போச்சு. அப்புறம் எப்படி பாஸ்வேர்டை கரெக்டா சொன்னா? இது இல்லாம இந்த பேர் வேற எங்கே கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கே, அதானே யோசிக்கிறீங்க. ஆரம்பத்துல அடையாளம் தெரியாத ஒரு ஆள் கிட்ட இருந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு டிப் வந்துச்சுல்ல, அந்த டிப்பை கொடுத்தது ஃப்ளாரன்ஸ்ன்ற ஆள் தான். பட் ரியாலிட்டியில ஃப்ளாரன்ஸ்ன்ற ஒரு ஆள் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஹீரோயின் டாக்டர் கிட்ட பேசுறப்போ என் பொண்டாட்டி உயிரோட இருந்த டைமிங்ல என்கிட்ட சொன்னா, எங்களுக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு ஃப்ளாரன்ஸ்ன்ற பேர் வைக்கணும்னு. டாக்டர் சொன்ன இந்த விஷயத்தை வச்சு டாக்டர் இந்த பேரை தான் பாஸ்வேர்டா வச்சிருப்பாருன்னு ஹீரோயின் கெஸ் பண்ணா. அது கரெக்ட் ஆகி போச்சு. பட் இங்கேயும் ஹீரோயின் ரோகனுக்காக ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கா. ரோகன் கதவை திறந்தா உள்ள ஒண்ணுமே இல்ல. ரோகனுக்கு பின்னால ஹீரோயினோட சீஃப் துப்பாக்கியோட வந்து நிக்கிறாரு. நடுவுல ஹீரோயின் சீஃபுக்கு கால் பண்ணா இல்லையா, அப்பவே இது எல்லாத்தையும் செட் பண்ணிட்டா. இது மட்டும் இல்ல, அந்த பக்கம் ஹீரோயின் செத்தாலே இவ எந்த வித மெமரி பேக்கப்பும் பண்ணிருக்க மாட்டா. இவளை சாகடிச்சுதான் எந்த பிரச்சனையும் இல்லன்னு நினைச்சுதான் இன்ஸ்பெக்டர் ஹீரோயினை போட்டு தள்ளியிருப்பான். ஆனா ஒரு நிமிஷம் இரு, நான் உனக்கு எவிடன்ஸ் எடுத்து தரேன்னு ஹீரோயின் ஒரு பாக்ஸ் போய் ஓபன் பண்ணா இல்லையா, அப்பவே ஹீரோயின் இவளோட மெமரியை பேக்கப் பண்ற டிவைஸ் ஆன் பண்ணிட்டா. அந்த டிவைஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்ஸ்பெக்டர் ஹீரோயினை போட்டே தள்ளியிருக்கான். சோ எல்லாம் ஆஞ்சு ஓஞ்சதுக்கு அப்புறம் செத்து போன விக்டர், செத்து போன டாக்டர், மூணாவதா செத்து போன ஹீரோயின் முத கொண்டு எல்லாரையும் ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க. அப்புறம் தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுத்தாகணும்ல. முதல்ல டெரரிஸ்ட் குரூப்பை வச்சு பணத்துக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்த ரோகன், அப்புறம் ரோகனுக்கு ஹெல்ப் பண்ண இன்ஸ்பெக்டர், இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ரீசனா பார்த்தா டாக்டரையும் அவர் பொண்டாட்டியை கொலை பண்ண குற்றத்துக்காக அரெஸ்ட் பண்ணிருக்கணும். ஆனா டாக்டருக்கு அவர் பொண்டாட்டியை கொலை பண்ண மெமரிஸ் ஞாபகத்திலேயே இல்ல. ரெண்டாவது டாக்டர் அவரோட பொண்டாட்டியை கொலை பண்ணத விக்டர் கண்கூடாகவும் பார்க்கல. சோ எவிடன்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு டாக்டரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் சீஃப் ஹீரோயின் கிட்ட சொன்னதும் எப்படியோப்பா நம்ம ஒரு கேஸ சால்வ் பண்ணிட்டோம்ல, அது போதுன்ற குஷியில லாஸ்டா ஹீரோயின் இவ ஹஸ்பண்டோட பியானோவை உட்காந்து பொறுமையா வாசிச்சிட்டு இருக்க. அதோட படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா, பை.